பாதங்களை வணங்கி முழுமதியாய் அமர்ந்திருக்கும் நடுவர் பெருந்தகையே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பணியை போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணா என்ற பாரதியின் பொன்னான வரிகளை நினைவு கூர்ந்து இங்கு கூடியுள்ள அத்துணை நல்ல இல்லங்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடுவர் அவர்களை பட்டிமன்றத்துக்குள்ள வந்துடுறேன். அருமாமா, ஆனா உண்மையாவே உங்களை பாராட்டணும். சொல்லுங்க, முழு மதியன்னு சொன்ன முதல் ஆளு நீங்க. ஆமா நடுவர் அவர்களே, நீங்க தான் நடுவர் அவர்களே, நீங்க என்ன சொன்னீங்க? நிறம் முக்கியம் இல்ல, மனசுதான முக்கியம். நல்ல மனசு இருந்துச்சு, நான் உங்களை பாராட்டுறேன். எத்தனைதான் காசு பாருங்க ஜோப்புல இருந்தா மனசு இருக்கணும்ல, பணம் சம்பாதிச்சா போதுமா? நடுவர் அவர்களே சொல்ற, அவங்க சொன்னதுக்கெல்லாம் இப்ப மேல் தானே சொல்லணும். நடுவர் அவர்களே, இவங்க சொன்னாங்க, அதுவும் பாருங்க எப்படிப்பட்ட ஊர்ல வந்து உலகபுரம், கனகபுரம், சமத்துவபுரம் என எத்தனை புறங்கள் இருந்தாலும் அத்துணையிலும் சிறந்த புறம் இந்த வள்ளிபுரம். நடுவர் அவர்களே, ஸ்ரீ சக்தி இந்த ஆடியோவும் சூப்பர், வள்ளிபுரம் ஆடியன்ஸ் சூப்பரா இருக்கிறாங்க. வள்ளிபுரம் சூப்பர்னு பழனிக்கு முன்னால சொல்றீங்க பாருங்க. அதான் சொல்றேன் சிறப்பு. நடுவர் அவர்களே, நான் கேக்குறேன், இவங்க சொல்றாங்க கோடி ரூபாய் அதான் நிறைய செலவு செஞ்சுதான் நல்லாயி அம்மனுக்கு கோவில் கட்டி வச்சிருக்காங்கன்னு. இவங்க வழியிலேயே நாங்களும் சொல்றோம். நடுவர் அவர்களே, நினைச்சு பாருங்க, இவ்வளவு ரூபாய் செலவு செஞ்சு யாருக்கு கோவில் கட்டி இருக்காங்க? அவங்களுடைய பாட்டன் பாட்டியா இருக்கக்கூடிய உறவுக்காரங்களைத்தான் இன்று சொத்து சுகமாக நினைத்தவர்கள். அதை விட ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? இதை வெளியில போய் வசூல் பண்ணி கட்டடா தம்பி, அந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே சேர்ந்து கட்டியிருக்காங்க அவங்க பாட்டன் பாட்டிக்கு. அது தெரிஞ்சுக்கும். இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு உறவுகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான இந்த வள்ளிபுரத்துல வந்து காசு பணம் தான் பெருசு. காசு பணம் துட்டு மணி மணி எத்தனை பேர் அந்த காசுக்கு அப்படின்னு வக்காலத்து வேற, நம்ம ஆசிரியர் வேற. நடுவர் அவர்களே, ஏன் உங்க காசுக்கு இருக்கிற பேர் மட்டும்தான் இவங்களுக்கு தெரியுதா? உறவுகளுக்குள்ள எத்தனை அற்புதமான உறவுகள்! அம்மா, அப்பா, அக்கா, தங்கை, அண்ணன், மாமன், மச்ச, சித்தி, சித்தப்பா சொல்லிக்கிட்டே போலாமா? நடுவர் அவர்களே, நினைச்சு பாருங்க. அப்ப நம் இந்த கோடி ரூபாய் செலவு செஞ்சு ஒரு கோவில் கட்டுவது உங்கள் சொத்து சுகமாக இருக்கலாம். கோவிலுக்கு என்ன பெருமை தெரியுங்களா? ஒரு ரூபாய் செலவு பண்ணி ஒரு சூடமத்தி வைக்கணும். நடுவர் அவர்களே, அங்கதான் அந்த தெய்வத்துக்கு பெருமை. அதுக்கு யாருங்க வேணும்? எங்களை மாதிரி சொந்த பந்தங்கள் நல்ல மனசோட போய் அதை செய்யணும். நடுவர் அவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தத்தை பேசுறோம் பாருங்க. எங்க வீட்டுக்காரெல்லாம் தங்கமான மனுஷன். என்ன பத்தி தான் முதல் சொல்லணும். சொல்லுங்க. பாத்தீங்கன்னா, முதல் கல்யாணம் ஆன புதுசுல இவருக்கு கொத்தமல்லி சட்னினா ரொம்ப பிடிக்கும் எங்க மாமியார் சொன்னாங்க. சரி, நானும் 4 கடையில அலைஞ்சு கொத்தமல்லி சட்னி அரைச்சு வச்சிருந்தேன். இந்த மனுஷன் சாப்பிட்டு சொல்றாரு, ஏடி என்னடி சட்னி, இதெல்லாம் ஒரு சட்னியா, இதெல்லாம் எவன் சாப்பிடுவேன் அப்படின்னு என்னை கேட்டாரு. எனக்கே பொக்குன்னு போச்சுச்சு. இந்த மனுஷனுக்காக பார்த்து பார்த்து செஞ்சமே, இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டாரேன்னு. நடுவர் அவர்களே, ஒரு 4 நாளைக்கு முன்னால ஒரு நிகழ்ச்சிக்காக போறதுக்காக, சரி போற இடத்துல மருதாணி வச்சுட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, கைக்கும் நல்லதுன்னு இன்னைக்கெல்லாம் எங்க எல்லாம் அவசர பொழப்பத்தான் நடுவர் அவர்களே ஓடுது. மருதாணியை பொறிச்சு மிக்சியில போட்டு விட்டுட்டு சரி அரைச்சு வச்சு போட்டு நான் குடிக்கிறக்கு அவசரமா போயிட்டேன். வேக வேகமா பட்டிமன்றத்துக்கு கிளம்புற கொடியார, தங்கமணி நீ அரைச்சு வச்ச கொத்தமல்லி சட்னி சூப்பரு அப்படிங்கிறாரு மாமா. ஐயோ மாமா, நான் கொத்தமல்லி தலை வாங்கியே 10 நாள் ஆகி போச்சு, வெய்ய காலமா இருக்குது, எல்லாம் இத்து போகுது, என்னத்த மாமா சாப்பிட்டீங்கிற? மருதாணிக்கும் கொத்தமல்லி சட்னிக்கு வித்தியாசம் தெரியாது அந்த வீட்டுக்காரனை மாத்தி வச்சிருக்கிறேன்னா. தங்கமான புருஷன். ஐயோ நீங்க கம்மன் இருங்க, அவருதான் தங்கமான புருஷன். நடுவர் அவர்களே, நினைச்சு பாருங்க, தங்கமான புருஷன். தங்கமணியெல்லாம் அதனால தங்கமான புருஷன் தான். நடுவர் அவர்களே, உண்மையாலுமே அந்த உறவுங்கிற ஒரு அன்பு பாசம் இருக்குது பாருங்க, அழகா சொல்லுவாங்க நடுவர் அவர்களே. பூவு கூட நாறு போல, பூமி கூட நீர் போல, மாமன் கூட சேர்ந்திருப்பேன், மதுர வீரம் பொம்மி போல, சேலையோட நூல் போல சேர்ந்திருக்கும் சொந்தந்தா, பெருமாளும் சொக்கரும் சேர்ந்து சேர்த்தேடி தந்த
மன்னவருதா, எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதா, சொந்த நம்பி நத்தியில குங்குமத்தை வச்சேன் மன்னவர் மன்னவருதா, அழகு மன்னவர் மன்னவருதா. நடுவர் அவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அம்மா வந்து நல்லதான் பாடுறாங்க. நீ செதுவா வாசி சுலோவாயிட்டுல கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுரா. நடுவர் அவர்களே, மெதுவாதான் வரும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான உறவு தான் இந்த ஒரு மனைவிங்கிற உறவு. இங்க வந்து நின்னுகிட்டு மனைவினா அதான் பொண்டாட்டினாலதான் எங்களுக்கு எல்லா சிரமும் வருதா. அது பாருங்க நம்ம மஞ்சு தம்பி மனச்சாட்சி இருக்குதா இல்ல கேக்குற நாக்குல என்ன வந்தாலும் பேசிட வேண்டியது. நான் யதார்த்தமா கேக்குறேன் நடுவர் அவர்களே. இவர் வெடி வெடி தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு தினமும் ஊர் ஊரா பட்டிமன்றம் போறாரு. சொத்து சோகம் சம்பாதிக்கிறதுக்காகத்தான் நான் இல்லைன்னு சொல்லல. அதான் நம்ம அணித்தலைவி அழகா சொல்லிட்டாங்களே எங்க அம்மா. யாரும் நாங்க சொத்து சோகம் வேண்டாம் காசு பணமே வேண்டாம் நாங்க பேசுறதுக்காக இங்க வரல. நாங்க என்ன சொல்றோம் நடுவர் அவர்களே, இவர் இந்த மாதிரி ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க. யாருக்காக? அந்த பணத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சு தலையில படுத்துங்காக்க அவர் சம்பாதிக்கிறாரு. தன்னுடைய மனைவிக்காக, குழந்தைகளுக்காக, தன்னுடைய உறவுகளுக்காக தான் நடுவர்கள் ஓடி ஓடி சம்பாதிக்கலாம். இந்த நாய்க்காக சம்பாதிக்கலாம். அந்த வந்து பாக்குற நாய் அதுக்காக எந்த பாருக்கலாம் வீட்டுக்கு வீட்டுல மட்டுமே கொடுக்கறதுக்காக சம்பாதிக்கலாம். இந்த நாய் வந்தவன சுச்சுவேஷன் காப்படிதான் விட்றா. நடுவர் அவர்களே, ஒரு கட்டுன பொண்டாட்டிக்கு பேரல்லி வாங்கி தரக்கு வக்கிறதுக்கு நான் கேட்கிறேன். ஊர்ல வந்து இது ஒரு பெருமைன்னு பேசுறதா? மாட்டுச்சாணி எடுத்து பூசுறதாம்பா. காட்டுத்தரம் போகுதுன்னு பாருங்க. நம்மளுக்கு மாட்டுச்சாணி பூசுவாளா பொம்பளை நினைச்சு பாருங்க. அது கையில உங்களுக்கு காசு கூட செலவு பண்றதுன்னா வெள்ளாடு குட்டி வாங்கினா வெள்ளாடு காசு ஆகும். காசா காசு காசு காசுன்னு இப்படி அரைஞ்சா அப்புறம் எப்படி நடுவர்களை நிம்மதி உங்களுக்கு வரு? 3 நாளா கொஞ்சம் பிரச்சனையில தான் இருக்காப்ல மாப்பிள்ள. அதுவும் பாருங்க மூஞ்சி ஏன் வாடி கிடக்குதாங்க அப்படின்னா 93 வயசான அப்பத்தாளுக்கு நல்லா இல்லையாமா. அப்ப நினைச்சு பாருங்க, அந்த உறவுகளுக்காகத்தான மனம் ஏங்குது நடுவர் அவர்களே. என்னதான் சொத்து சொகா நீங்க சொல்றீங்களே, அதாவது ஓடி ஓடி சம்பாதிச்சால் நினைச்சு பாருங்க, தனக்காக சமைக்காதவள் அம்மா, தனக்கென்று சம்பாதிக்காதவர் தான் அப்பா நடுவர் அவர்களே. அவங்க அப்பத்தான் தான் அவனை ரொம்ப நாளா காப்பாத்திட்டு இருக்கு. 93 வயசு வரைக்கும் ஆசீர்வாதம் பண்ணி காப்பாத்துறதுல அவங்க அப்பத்தான் தான் காரணம். நடுவர் அவர்களே, இன்றைய உலகம் வந்து நம்ம பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் இந்த சொந்த பந்தங்களை பத்தி யாரும் நினைக்கிறது இல்லை. அதை நினைச்சு பாரு, அப்பதான் நினைச்சு பாரு. ஆகாத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் காடுபட்டா குத்தம்னு ஆகாது அப்படின்னா உங்க வாழ்க்கை அப்புறம் இப்படித்தான் கேள்விக்குறியாதான் இருக்கு நடுவர் அவர்களே. இன்னைக்கு காதல் என்பது இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். காதலுக்காக உயிரை விடுறது கூட இன்னைக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா அந்த காதலே சொல்லுது பாருங்க நடுவர் அவர்களே, நம்ம மாண்டு போனாலும் தூக்கி தீ வைக்க உறவு வேணும் வச்சாங்க. அதுதான் உண்மை. உண்மையா இல்லையா அக்கா? சொல்லுவாங்களா இல்லையா? அந்த காலத்துல சொல்லுவாங்க, அட ஒரு 4 பேரை வச்சு போல, ஒரு 4 பேரை வச்சு போல. எந்த 4 பேர் நடுவர் அவர்களே? நம்ம நாளைக்கு என்னதான் நம்ம ஓடி 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 சம்பாதிச்சாலும் கடைசியில நம்ம உடம்பு அந்த கட்டையில உளுந்துதான் ஆகணும். படுக்கையில நம்ம விழுந்து கிடக்க ரத்தம் தெரி இப்படி ஓடி ஓடி பணம் பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு எல்லாம் நாளைக்கு நல்லா நேரம் யாரும் பார்க்காத அந்த ஓரமா படுத்து கிடக்கிறப்பதான் உறவுகள்னா என்ன, நீங்க என்ன பணத்தை வச்சா உங்களுக்கு சந்தோஷம் வந்துருமா நடுவர் அவர்களே? நினைச்சுக்க பாருங்க. அப்ப அந்த நம்ம மாண்டு போனாலும் நம்மளை தூக்கிட்டு போறதுக்கு 4 உறவு அங்காளி பங்காளி வேணும். உறவு வேண்டாம் பணம் தான் வேணும். பேசுறத பார்த்தா உறவுகளாலதான் எல்லா கஷ்டமா. மனசு பொறுக்காதா நம்ம வாழ்ந்தா நடுவர் அவர்களே? நம்ம மனசுதான் அதுக்கு காரணம். ஏன் தெரியுங்களா? இப்ப ஒண்ணுமே இல்ல, இங்க இருக்கிற சிற்பங்களை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது. இந்த சிற்பங்கள் அழிந்து போனால் கோவிலுக்கு சிறப்பில்லை, சிற்பிகளே அழிந்து போனால் கோவிலுக்கே பிறப்பில்லை. நடுவே ஒண்ணு நினைச்சு பாருங்க, அதாவது நம்மளை உறவுகள் வந்து என்றையுமே கொத்தி கொண்டுதான் இருப்பாங்க. ஏன் தெரியுங்களா? சாதாரண கல்லாக இருக்கக்கூடிய நாம் அந்த உறவுகள் என்ற சிற்பி உளியால் வச்சு நம்மை செதுக்குனாத்தான் அந்த கல்லானது ஒரு தெய்வ சிலையாக மாற முடியும், கையெடுத்து கும்பிடுற மாதிரி. அது போலதான் உறவுகள் நம்மை செதுக்கியால் தான் நம் வாழ்விலே நாளைக்கு ஒரு வெளிச்சமா நம்ம வாழ முடியும் நடுவர் அவர்களே. அது புரிஞ்சுக்காத உறவு தொட்டதொன்னூறும் குத்தம், தொட்டதொன்னூறும் குத்தம்னா வாழ்க்கையே உங்களுக்கு குற்றமாகத்தான் தெரியும். காசு பணத்தை சம்பாதிச்சு வச்சு கடைசி காலத்தில் நீங்க என்ன பண்ண போறீங்க? பிள்ளைங்க பசங்க எல்லாருடைய மனசுலயும் என்ன நடுவர் அவர்களே இருக்கு, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், நம்ம உறவுகள்
இல்ல கேக்குற இன்றைய சமுதாயம் ஒரு விசேஷத்துக்கு போகணும் அப்படின்னா, ஒரு கோவில் குளத்துக்கு போகணும் அப்படின்னா, நம்ம குழந்தைகளை கூட்டிட்டு போய் அங்க போய் சொன்னா தானே, உறவுகளை பார்த்தா தானே உறவை பத்தி தெரியும் நடுவர் அவர்களே. காசு சம்பாதிக்க போறேன், என் புள்ள படிக்குது வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா அதுக்கு என்ன தெரியும் நான் கேக்குறேன். அதுவும் பாருங்க, இந்த காசு கொஞ்சம் கையில வந்துருச்சுன்னு வைங்க, இவங்க ஆடுற ஆட்டம் எல்லாம் கொஞ்சம் ஆட்டம் இல்ல நடுவர். அப்புறம் இந்த மஞ்சுநாத் தம்பி ஒண்ணு கேட்டாப்புல, விட்டு போயிரு நடுவர் அவர்களே, மேட்சிங்கா போட்டுக்கிறோமா, என்ன ஒரு கலர் சீலை கட்டினா அந்த கலர்ல பிளவுஸ் இப்ப சீலையே அட்டாச்மெண்டா கொடுக்குறாங்க. இது பொறுக்க மாட்டேங்குதா? அது என்ன பண்றது, கட்டிக்கிட்டது மேட்ச் அமையல, எப்படியோ காலத்து தள்ளுறா. இந்த கட்டிக்கிட்ட சீலைக்கு ஒரு பிளவுஸ் மேட்சா போட்டா பொறுக்க மாட்டேங்குது இந்த மனுஷங்களுக்கு. நான் என்ன கேக்குறது, என்ன உங்களுக்கு அப்படி எதாவது போயிட போகுது? நான் என்ன செய்ய முடியும், கேட்டுட்டு தான் இருக்கணும். கேட்டுட்டு தான் இருக்கும். நீங்க நடுவரை போதுக்கு நீங்களும் தட்டுறீங்க அவங்களுக்கு. ஆமா ஆமாங்கிறீங்க. என்னைக்கு கல்யாணம் ஆயிட்டோ அன்னில இருந்து இதுதான் பண்ணிட்டு இருக்கேன் நானு. அப்படி நடுவர் அவர்களே, ஒரே ஒரு டிப்ஸ் சொல்றேன் பாருங்க. அதாவது இந்த மாதிரி உறவுகளுக்குள்ள பிரச்சனை இருக்கு நடுவர் அவர்களே, நான் இல்லைன்னு சொல்ல. குடும்பத்துல பிரச்சனை இருந்தா தான் கோவிலுக்கே அர்ச்சனை நடக்கு நடுவர் அவர்களே. அதாவது உசுப்பு ஏத்துறவங்க கிட்ட உம்முன்னு, கட்டுப்பு ஏத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கு நடுவர் அவர்களே. ஆண்களுக்கு ஒரே ஒரு டிப்ஸ், இந்த வள்ளிபுரத்துல நீங்க போய் நல்லாயி அம்மன் கிட்ட போய் ஓம் ஓம் அப்படின்னு சொல்றீங்களோ இல்லையோ, வீட்டுல பொண்டாட்டி சொன்னா ஆம் ஆம்னு சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை பேசாதீங்க. போன வாரம் எனக்கு என் மனைவிக்கு சண்டையா ஏன் எனக்கு என் மனைவிக்கு சண்டை, நான் அவளை திட்டேன், ஒரு வார்த்தை திருப்பி பேசுறேன், ஒரு வார்த்தை திருப்பி பேசுறேன். அவ்வளவு அற்புதமான மனைவியா நினைக்காதீங்க. அப்ப அவ தூங்கிட்டு இருந்தா, முழிச்சிட்டு இருந்தா நம்ம டக்குவார் கிழிஞ்சிருக்கான். நடுவர் அவர்களே, உங்களை எல்லாம் இந்த வழியை வச்சிருக்கிறப்பவே நீங்களும் இந்த பாடுபடுத்துறீங்க. நினைச்சு பாருங்க. ஒண்ணு இல்ல நடுவர் அவர்களே, இப்பெல்லாம் இந்த தண்ணி அடிக்கிறாங்க பாருங்க, அவங்களை எல்லாம் குடிகாரன் எல்லாம் சொல்லவே கூடாது நடுவர் அவர்களே. குடிகாரர் அப்படின்னு மதிப்பா சொல்லணும். ஏமா அப்படி சொல்றேன் பாருங்க, அது ஏன்னு சொல்றேன் பாருங்க நடுவர் அவர்களே. அப்பாடா சரக்கு தீந்து போச்சே, தனி அதாவது நிறைய ரகம் இருக்கிறாங்க, அதுல ஒரு 4 எனக்கு தெரிஞ்ச ரகம். அப்பாடா சரக்கு தீந்து போச்சே அப்படின்னா அவன் புதுசா குடிக்கிறவன். சரி, ஐயோ சரக்கு தீந்து போச்சே அப்படின்னா அவன் எனி டைம் குடிக்காரன். சரக்கு சைடு டிஷ் மிச்சம் இருக்கு மச்சி, ஒரு கோட்டர் சொல்லிடா அப்படின்னா அவன் ஓஸ் குடிக்காரன். ஆமா, இந்த குடிச்சிட்டு தண்ணி உள்ள போச்சுன்னு வைங்க, கவிதைகளா பாடுவாரு. குடிச்சிட்டு கவிதைகள் பாடுனா அவருக்கு பேரு மது கம்பர். ஆமா நடுவர் அவர்களே, மது கம்பர். குடிச்சிட்டு பாட்டா பாடுனாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு பேரு மது சிங்கர். குடிச்ச உடனேயே சில பேர் வைத்தியம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களுக்கு பேரு மது சித்தர். குடிச்சா ஓவரா பேசுவாங்க நடுவர் அவர்களே, அவங்களுக்கு பேரு மது ரம்பர். ஆக மொத்தம் அவங்களுக்கு பேரு மது பிரியர். இப்படித்தான் மதிப்பா சொல்லணும் நடுவர் அவர்களே. உண்மையாவே எனக்கு தெரிஞ்சு இத்தனை வயசுல நான் முதல் முறையா இதெல்லாம் கேக்குறேன்ப்பா. உண்மையாவே இவ்வளவு ரகரகமா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா நீங்க ஒரு மது சித்தரா இருப்பீங்களோ, அந்த இதுக்கெல்லாம் வைத்தியம் சொல்ற சித்தரா இருப்பீங்களோன்னு நினைச்சு. ஏன் நடுவர் உங்களுக்கு இப்படி எல்லாம் ஒரு நடுவர் இல்லைங்க, நீங்க வைத்தியம் சொல்ற சித்தர் அப்படித்தான் வச்சுக்கீங்களேன். உங்க குடும்பத்துல உங்களுக்கு எல்லாம் உங்களை கட்டிக்கிட்டு வைத்தியம் சொல்லி சொல்லி வைத்தியம் பார்த்து பார்த்தா எங்க வாழ்க்கை வீணா போச்சு நடுவர் அவர்களே. நிறைவா சொல்றோம் பாருங்க, நம்ம வந்து கோந்திருக்கிற திருச்செங்கோட்டுக்கு பக்கத்துல நாமக்கல். நினைச்சு பாருங்க, அந்த அர்த்தநாதீஸ்வரரை மறந்துட்டு பேசுறீங்களே. சொத்து சொகன் அர்த்தநாதீஸ்வரர் கோந்திருக்கிறாரு, அவரே சிவனேன்னு கோந்திருக்கிறாரு. நினைச்சு பாருங்க, தன்னுடைய உறவுக்காக மனைவிக்காக தன் உடலையே பாதியா கொடுத்த அர்த்தநாதீஸ்வரர் ஆலயத்துக்கு பக்கத்துல வந்து ஓதுக்கிட்டு சொத்து சொகம் பெருசுதான். இது எப்படி நடுவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும்? தாய்மை பத்தி அழகா சொன்னாங்க நம்ம சகோதரி. 10 மாதங்கள் புரண்டு படுத்தால் கூட தன் குழந்தைக்கு வலிக்குமே என்று அந்த தூக்கத்தை கூட தியாகம் செய்பவள் ஒரு தாய் உறவு நடுவர் அவர்களே. ஒரே ஒரு தாயினுடைய கவிதை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ரோட்டோரமா ஒரு அம்மா குடிசை போட்டு இருந்தாங்க. அந்த அம்மாளுக்கு அந்த குடிசை கூட சொந்தம் இல்ல நடுவர் அவர்களே. பெரிய பெரிய ஆளுங்க ஜீப்ல வந்து அந்த குடிசையை இடிக்க வர்றாங்க. அந்த அம்மா தன்னுடைய மனநிலையில ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, ஏழை துரசாமி எங்கடா உங்கப்ப, கள்ளுக்கடை திறந்திருப்பா, கையோட கூட்டி வாடா, வீட்டை இடிக்கிறாக, வெறப்ப நிக்கிறாக, ஓட்ட பிரிக்கிறாக,
ஓடி போய் கூட்டி வாடா. சாமிகளா சாமிகளா, சர்க்காரு சாமிகளா, சிலந்தி கூட்டளிக்க சீட்டு வாங்கி வந்தீங்களா? சித்தரும்ப நசுக்கத்தான் ஜீப் ஏறி வந்தீங்களா? அரைச்செண்டு வீடிடிக்க ஆர்டர் வாங்கி வந்தீங்களா? எத்தி உதச்சாலே இத்துபடும் சுவருக்கு கடப்பாறை எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளா? வெள்ளாட்டு காம்பினில விஷம் வடிய கனா கண்ட, ஓடையெல்லாம் ரத்தம் ஓடி வர கனா கண்ட, காத்து கருப்பாச்சே கண்டகனா படிச்சிருச்சே, எள்ளு செடி மேல இடி வந்து விழுந்துருச்சு, முள்ளெடுக்க போன என் மூத்தவனையும் காங்களையே, 7வது படிக்கிற இளையவனையும் காங்களையே, ஒத்தையில நான் இருந்து உழைக்கரிசி போடையில வாய்க்கரிசி வாங்கி வந்து வாசலில நிக்கிறாக. நான் பட்ட பாடு நாய்படுமா பேய்படுமா, கடையும் தயிர்படுமா காஞ்சிபுரம் தரிபடுமா, மூக்குத்திய அடகு வச்சு முன்வாச கட்டி வச்ச, பித்தள குடத்தை வச்சு பின்வாச எழுப்பி வச்ச, கதவு மறவாங்க காசில்ல ராசாவே, கோணியில கதவு செஞ்சு என் கோட்டைக்குத்தான் மாட்டி வச்ச, சீட்டு புடிச்சு சித்தாளு வேலை செஞ்சு என் ஓட்ட கூரைக்குத்தான் ஒரு பக்கம் ஓடு வச்ச நடுவர் அவர்களே, எத்தனைதான் அழுதாலும் ஏழை சொல் அம்பலத்தில் ஏறாது, இந்த அருகம்புல் புத்தி சொல்லி இந்த அருவா கேட்காது. இடிங்கய்யா இடிங்க, இட்ட வீடு தான் இடிங்க, கொடிய அறுத்தறிங்க, கூரைய பிரிச்சறிங்க, கண்ணாடி கடைக்குள்ள காட்டி யானை புகுந்தா போல முன்னாடி பின்னாடி முழுசா இடிச்சிருங்க. கடைசியில ஒண்ணு மட்டும் உங்க காலை பிடிச்சு கேக்குறையா, சிகரெட்டு பிடிக்கிறவரே செவி சாய்ச்சு கேளுமையா, கொள்ளையிலேயே மகதா மல்லிகைப்பூ நெட்டு இருக்கா, கொள்ளையிலேயே மகதா மல்லிகைப்பூ நெட்டு இருக்கா, நீர் குடிச்ச கொடி இப்ப வேறு புடிச்சு நின்னு இருக்கு, பொத்தி வளர்த்த கொடி பூ பூக்கு முன்னால கத்தி எரியாதீக, கடப்பார வீசாதீக, ஆசையில வெச்ச செடி அசையாம இருக்கட்டும், அவ வெச்ச மல்லிகை செடி எவளுக்கோ பூக்கட்டும் ஒரு தாய் சொன்னா நடுவர் அவர்களே. தான் மடிந்தாலும் பிற சமுதாயம் தன் சந்ததிகள் வாழ வேண்டும் என்று நினைப்பது உறவுகள் மட்டும்தான் நடுவர் அவர்களே. என்று வரை சூரியனில் ஒளி இருக்குமோ, என்று வரை சந்திரனில் குளிர் இருக்குமோ, என்று வரை இமயமலை உயர்ந்திருக்குமோ, அன்று வரை மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் சொத்து சுகத்தை விட சொந்த பந்தம் தான் முக்கியம், சொந்த பந்தம் தான் முக்கியம் என்று ஆணித்தரமாக கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அமர்கிறேங்க. நன்றிங்க, வணக்கங்க. அருமை அருமை. உண்மையாவே மிக சிறப்பாக பேசிய அம்மா அவர்களுடைய பேச்சை நான் இன்னைக்கு தான் கேட்கிறேன். ரொம்ப அட்டகாசமா பேசினாங்க. உண்மையாவே ஒரு சிறப்பு அவர்களை பத்தி மாமா இப்ப சொன்னாரு. அவருடைய பையன் படிச்சு டிகிரி வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க படிச்சு மறுபடியும் டிகிரி படிச்சு மேல வந்து அரசாங்க வேலையும் வாங்கியிருக்காங்க. எக்ஸாம் எழுதினா அப்ப அவங்களுடைய உழைப்பு எவ்வளவு பெரிய உழைப்பு. ஒரு பெரிய கைத்தட்டை கொடுத்து அந்த அம்மாவை பாராட்டு இல்லைங்களா. பையன் படிச்சுட்டா பார்த்துக்குவான்னு இல்லாம நாம படிக்கிறோம், நம்ம காலில் நிக்கணும்னு சுயமாக நின்ற அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம். நம்ம அது ஒரு படிக்க வச்ச அந்த வீட்டுக்காரருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம். எப்பவுமே எங்க ஐயா போன வாரம் தான் சுகிசிவன் ஐயா சொன்னாரு, சுனிதா வில்லியம்ஸ் மேல போனாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றான். அவர் கூட ஒரு ஆம்பளை போனா அவன் பேரை எவனுமே சொல்ல மாட்டான். அவர் பேரே என்னன்னு தெரியலங்க. உலகம் அப்படிதான். இந்த ஏணிப்படி வந்து யாருக்குமே தெரியாது. 3 கூட போன 2 பேரும் எவனே தெரியல, பேரை கூட சொல்ல எவனும் வெளியில. அதுக்காக சொல்றேன் என்ன. ஆனா அந்த திருமண வாழ்க்கை பந்தம் இருக்க என்ன, இந்த முத்துமணி மாலை வரும்போது அவ்வளவு அழகா இருக்கும். கல்யாணம் பண்ணும்போது முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்ட வெக்கத்தில சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்தில நீதானே உத்தமி உன் பேதானே புது நந்தவன பூதானே புது சந்தன
ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கலாமே. அருமையான இந்த இசையமைப்பாளர். ஏன்னா ஒரு இளையராஜா பாட்டு பாடினா 20 வாத்தியம் வேணும். அதை 2 வாத்தியத்துல மேனேஜ் பண்ற இசையமைப்பாளருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து நீங்க பாராட்டு. ஏன்னா உண்மையாக ஒன்றை தான் அது. இவ்வளவு பேர் இருக்கீங்க. நான் இந்த ஆண்கள் அத்தனை பேர் 7 ஜென்மத்துக்கு இதே மனதுதான் எங்க ஆண்கள் கை தூக்கம் பார்ப்போம். ஏன்னா கை கட்டிட்டா உனக்கெல்லாம் ஒண்ணு அமைஞ்சதே பெரிய விஷயம். ஆனா பல ஆண்கள் ரெடியா இருக்கீங்களே, யாருமே கை தூக்கலங்க. ஒருத்தர் தூக்கல. சரி, ஆண்கள் எப்படி இருக்காங்கன்னா என்ன சத்தம் அடுத்த ஜென்மத்தில கொஞ்சம் நல்லதா வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்றீங்க. சார் இப்ப நான் பெண்கள்ட்ட கேட்கிறேன், 7 ஜென்மத்துக்கு இதே வயசுக்கு அம்மா வருங்க அக்கா யாராவது கை தட்டுங்க. ஒரு அக்கா தலையில அடிச்சுக்குது, இன்னொரு அக்கா மண்ணவாரி தூத்துது. நீ கேட்டு போயிடா கருவாப்பையில, நான் பண்ற பாட்டு எனக்கு தான் தெரியும். ஆனா ஒரு 4-2-3 அக்கா அப்படி கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? இதை விட இழிச்ச வாங்கி வேற எந்த ஜென்மத்துல கிடைப்பாரு? அந்த உறவுகள் எப்பயுமே பிரச்சனைக்குரியதாங்க. உறவுனா பிரச்சனை இருக்குதான், ஆனா உறவுல எவ்வளவு நன்மை இருக்கு. நீ இன்னைக்கும் ஒரு பையன் இருந்தாதானங்க வாழ்வியலை பத்தி பேச முடியும், ஒரு சொந்த பந்தம் இருந்தாதானங்க போய் பார்க்க முடியும் அப்படின்னு ரொம்ப அழகா பேசின அம்மாவுக்கு பதில் சொல்வதற்காக அருமைக்கும் பெருமைக்குரிய அன்பு சகோதரன் சீர்காழியிலிருந்து வருகிறதற்குரிய ஹரிகிருஷ்ணன் அவர்கள் உங்கள் பலத்த கரவாசகம் மத்தியில் வாங்க. பாப்பா வேலவா வடி வேலவா வேலனாடி வந்து நின்ற வேலவா ஓடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா வடி வேலவா வேலனாடி வந்து நின்ற வேலவா ஓடிவா அன்பை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா. சிறையில வாழ்பவரே நாடிவா நாடிவா சின்னஞ்சிறு திருக்குமரா ஓடிவா ஓடிவா சின்னஞ்சிறு மத்தியிலே ஓடிவா ஓடிவா பக்தர்களை மீறிக்கும் வேலையா வழி வேலையா பக்தர்களை மீறிக்கும் வேலையா வழி வேலையா அந்த சென்னிமலை நாதன் பெற்ற சின்னையா வேலவா வடி வேலவா வேலனாடி வந்து நின்ற வேலவா ஓடிவா அன்பை நாடிவா ஆடியாக வந்து நின்ற வேலவா வேலவா வடி வேலவா வேலனாடி வந்து நின்ற வேலவா ஓடிவா அன்பை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா வடி வேலவா. எல்லாம் வல்ல தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை வணங்கி நன்றி. நடுவர்களே, அருமையான கூட்டம், அருமையான மக்கள், அருமையான இந்த நேரத்துல கூட தமிழினுடைய சுவையை கேட்டு காத்திருக்கக்கூடிய இந்த மக்கள் மத்தியில பேசுறத நடுவர்களே உண்மையிலேயே நான் பெருமையா நினைக்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நடுவர்களே, எங்க அணிய பாருங்க, எங்க அணிய பாருங்க. சரி, மஞ்ச வெள்ளை சிகப்பு எல்லாம் எவ்வளவு அழகா எங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் இந்த மஞ்சநாட அண்ணன் பேசுனாங்களே எவ்வளவு அழகா இருந்தது, எவ்வளவு தெளிவா பேசுனாங்க. எங்க ஐயா பேசினாரு, எவ்வளவு ஆனந்தத்தை கொட்டி தீர்த்தாங்க. இதுங்கெல்லாம் ஏன் வந்துச்சு? இந்த கொடுமைன்னு போனா என்னமோ நடுவர்களே கொடுமை கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை திக்கு திக்கு அடிச்சான், இன்னொரு கொடுமை வேற ஆடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த கொடுமையை மட்டும்தான் திட்டத்துல இருந்து வந்திருக்குது. ஒரு கொடுமையெல்லாம் திட்டத்துக்கு ஒண்ணு உரிமை இருக்கு. 2 பேரும் அம்மா விட்டுருந்தோம் மன்னிச்சிருக்கேன். இவங்க எல்லாம் பார்த்து வளர்ந்த பிள்ளை நான். இப்படி வந்துரு, தொல்லையா இருக்காத. நீ வரல ஏதாவது கொடுத்துட்டு போய் எனக்கு சண்டை போடுறதுக்கா? உண்மையை பேசுங்க அப்படின்னா கடைசி வரையும் பேசுறதெல்லாம் பொய். காசு இப்ப நான் உட்கார்ந்து
நடுவுல எங்க ஐயா உட்கார்ந்துருக்காரு, எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. கையில நாங்க அதிகபட்சமா எவ்வளவு போட்டிருப்போம் அந்த பாருங்க, ஒரே ஒரு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன போட்டிருக்கீங்க? இதெல்லாம் சொன்னே கொடுத்தது. நான் ஒரே ஒரு மோதிரம் என் பொண்டாட்டி வாங்கி கொடுத்தேன். இப்ப அந்த பக்கம் பாருங்க எவ்வளவு ஜுவல்லர்ஸ், ஜோஸ், ஆலுகாசு, ஜிஆர்டி, தங்க மயில எல்லாம் அங்கதான் உட்கார்ந்து இருக்கு. ஆமா ஆமா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க அதெல்லாம் இல்ல, உறவுகள் நடுவர்களே. இன்னைக்கு காலம் போக்குற போக்குல அழகா ஒரு நாட்டுப்புற கவிஞன் நாளே வரியில சொல்றான். என்ன சொன்னான்? அண்ணன் கான்வென்ட் காலேஜ்னு கட்டி வைக்கிறான், அண்ணன் கான்வென்ட் காலேஜ்னு கட்டி வைக்கிறான். காசு பணம் இல்லைன்னா எட்டி உதைக்கிறான், அண்ணன் காசு பணம் இல்லைன்னா எட்டி உதைக்கிறான். நாங்க முட்டி மோதி படிச்சு போட்டோம், இப்ப முட்டாளாக ஆகி போட்டோம். நாங்க முட்டி மோதி படிச்சு போட்டோம், இப்ப முட்டாளாக ஆகி போட்டோம். ஆனா உல்லாச வாழ்க்கைதான் வாழ்ந்து பார்க்கவே, ஆனா உல்லாச வாழ்க்கைதான் வாழ்ந்து பார்க்கவே. அந்த முட்டியில எஸ்டேட் நாங்க கேட்கல, அந்த முட்டியில எஸ்டேட் நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் இருக்க வீடு, ஆனா கிடைச்சதெல்லாம் பைபாஸ் ரோடு. நாங்க கேட்டதெல்லாம் இருக்க வீடு, ஆனா கிடைச்சதெல்லாம் பைபாஸ் ரோடு. அழகா பாடிட்டான் பாருங்க ஒரு கான்வென்ட் காலேஜ்னு கட்டி வைக்கிறான். காசு பணம் இல்லைன்னா எட்டி உதைக்கிறான். ஒரு காலத்துல குழந்தை எல்லாம் என்ன கேட்கணும்? பிஸ்கட்டு பிஸ்கட்டு பிஸ்கட்டுன்னு கேட்கும். இப்ப என் பையெல்லாம் என்ன கேட்கறான்? பீஸ் கட்டுங்கிற காலத்துல வந்துட்டான். இப்படிப்பட்ட காலத்துல இவங்க பேசுறது என்ன நியாயம் நீங்க சொல்றீங்க? நடுவுல காசு இருந்தாதான் இதை போறான் தாடிங்கிறான், காசு இல்லைன்னா இதை போறான் கேடி. 5 மணிக்கு ஆச்சு இங்க பீடி பத்த வச்சுட்டு போறான். இப்படிப்பட்ட உலகத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பெரிய உறவுகள் வந்து எங்களுக்கு அப்படியே தாளிக்குது. உறவுகள் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. உறவுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே தாங்கி பிடிக்குது. ஒரு தோசை கிடைக்குதா என் வீட்டுல? ஒரு தோசை கிடைக்குதா? ஒரு தோசை கிடைக்குதா? சப்பாத்திய போட்டு வாரின்னு ஒரு நாள் கேட்டது தெய்வ குத்தமா? சப்பாத்திய போட்டு வாரி அப்படின்னு எடுத்துட்டு வந்து சப்பாத்திய தட்டுல வச்சேன்னு வேடிக்கை பாக்குறேன். ஐயர் ஓம கூட்டத்துல போடுற ராட்டி மாதிரியே கண்ணங்கரேர்னு இருக்குன்னு சாப்பிடலாமா வேணாமான்னு ஒரு 5 நிமிஷம் யோசிக்கிறேன். கையால பிச்சு பார்த்தேன், பிக்க முடியல. வெக்கத்தை விட்டு காலாலையும் பிச்சு பார்த்தேன், பிக்க முடியல. ஒரு விவஸ்தை கட்ட வேலை நடவல. வெக்கங்கிட்டு போய் காலாலையும் கிழிச்சு பார்த்தா கிக்க முடியல. அந்த ஜோக்க நல்லா கேட்டு பார்க்கணும். கையால பிச்சு பார்த்தா பிக்க முடியல. முட்டை ஒண்ணு எடுத்து பார்த்தா அப்படியே வரல. சரி எப்படியாச்சும் வந்துரும் சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இங்க வாரி சப்பாத்தி அடி சுட்டு போடுற சப்பாத்தி இதெல்லாம் மனுஷன் திம்பானா? என்னடி சப்பாத்தி இருக்கு? பிச்சு பிச்சு நம்புறேன். உடனே அவ அங்க இருந்து என்னைய கேக்குறா, சப்பாத்திய பிக்க முடியல, இது என்னைய பிக்க போறாங்கிறான். வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்க. நிம்மதியா இருக்க முடியுதா? நிம்மதியா வாழ்க்கை நடத்த முடியுதா? இதெல்லாம் குடும்ப உறவை தாங்கி பிடிக்குதான். வெங்காயத்துல என்ன குடும்ப உறவு கிழிக்குது? இன்னைக்கு வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பணம் தான் எல்லாத்தையும் செய்யுது. இப்ப பாருங்க, தாய் மாமன் உறவு, தந்தை உறவு, எல்லா உறவுக்குள்ளேயும் இந்த பணம் தான் நடுவுல விளையாண்டுகிட்டு இருக்கு. இல்லன்னு மறுக்க முடியுமா? ஆட்டுப்பால் குடிச்சா அறிவழிச்சு போகும்னு, எருமா பால் குடிச்சா எப்போ வந்து சேரும்னு, காராபசு ஓட்டி வாராடி தாய் மாமன் சங்கு செஞ்சா சரக்கி வைக்க வேணும்னு, நான் காத்து சங்கு செஞ்சு தாராண்டி தாய் மாமன் வச்ச உடம்பு காரி பாசலி இருக்க சொல்லுங்க, விளக்கி தாய்ப்பால தூக்கி கொடுக்க சொல்லு, மச்சான ஈர துணி போத்தி படுக்க சொல்லு, மானத்தே வந்தையில மான்மொட்டி பெற்ற மயிலே, புள்ள பிறந்ததுன்னு பொய்காட்டே தாய்மாவசி சுமந்து வராண்டி, அவன் தந்த கொலுசு கொண்டு பாராண்டி, அப்படி சீரு சுமந்துட்டு வந்தாதான் தாய் மாமனே உள்ள விடுவான். ஆமா, அதை விட்டு நாங்க எதுவுமே செய்யறது இல்ல. சொந்தங்களும் உறவுகளும் தான் எல்லாத்தையும் தாங்கி பிடி
காலத்துக்கு உதவவே உதவாது நடுவர்களே. தயவு செய்து அவர்கள் சொல்றதெல்லாம் கேட்டு ஏமாந்துறாது. ஏமாந்து போனாலே இதுங்களால தான் நாட்டுல பாதி பிரச்சனை நடக்குது. நாங்க எல்லாம் பாருங்க, எங்க ஐயா எல்லாம் உண்மையை பேசுறதுக்காகவே இந்த உலகத்துக்கு வந்த நாங்க. தயவு செய்து எங்களுடைய வார்த்தை என்னன்னா மஞ்சளாவதுக்கு தெரியாது தெரியாது. நாங்க எப்போதுமே உண்மையத்தான் நடுவர்களை பேசுவோம். நடுவுல இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன், நான் காதல் திருமணம் தான் நடுவுல 25,000 கழிச்சுக்கலான்னு போயிடுவேன். பொய்னா என்னன்னு தெரியாதுப்பா, உண்மையா தெரியாது, சத்தியமா தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில வந்து திருமணம்னு ஒண்ணு நடந்துச்சு இல்ல, சரி, அந்த திருமணம்னு ஒண்ணு நடக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய அத்தை மகளை நான் காதலிச்சுதான் நடுவர்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படியா? எப்படி தெரியுமா காதலிச்சேன்? எப்படி தெரியுமா காதலிச்சேன்? நீ காதலிச்ச எனக்கு தான் தெரியும். ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். சொல்லு, எப்படி தெரியுமா காதலிச்சேன்? லலிதா ஜுவல்லரிகள் நெக்கலஸ் வாங்கி தந்த பகவான் கடையில் லட்சுமி வாங்கி தந்த கண்ணுல விழுந்த காக்கடல இவ்வளவு செலவு பண்ணி அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன். கண்ணுங்கள ஒட்டிக்கிச்சு, காதல் வந்து ஒட்டிக்கிச்சு. டாவு 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 டா, டாவு டா விடா விடா, டாவு 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 டா, டாவு பொய்யா. விடவிடமா சோப்பு சிப்பு கண்ணாடி, நீங்க அக்கா மக வந்து நின்னா முன்னாடி. எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அழகாத ஒன்று அவளை பார்க்கிற வச்சு காதல் கூட ஒரு விஷயம் சொல்லி முடியும். மழை வருது, அந்த பொண்ணு பேசலாம். காதல் கூட காசாலதான் வாழுது. இப்ப எல்லாத்துக்குமே தேவை காசுதான். சொத்து பத்துன்னு ஒண்ணு இருந்தா மட்டும்தான் அந்த 10 நடக்கும். இதுங்கெல்லாம் வந்துச்சுன்னா ஒண்ணுமே நடக்காது. அது என்ன சொல்லுதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க நடுவர்களே. இது நேரம் வரைக்கும் வாய்ப்பளித்த அத்தனை ரசிகர்கள் உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி வணக்கம். நேரத்தில் அருமை கருதி உடனடியாக களத்துக்கு வருகிறார் புனிதா அவர்கள். வாங்க. அருமை அருமை. ஹலோ ஹலோ. மழை வர்றதுக்குள்ள நாம போய் உட்காந்துறோம். நீங்க பேசுங்க. நான் ஒரு நிமிஷம் திருப்பி சொல்லி முடிச்சு. அங்க இருந்து வந்ததுனால இந்த சாமியை போய் நான் கும்பிட்டு வந்தேன். மாறி முத்து மாறி இந்த